வெல்கம் டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்டடி சென்டர் சேலம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகே, இன்றைய பாடப்பகுதி நம்ம பார்க்குறது யூஜிடெட் பிஆர்டி தமிழ் ஆன்லைன் கிளாஸ் அழகு 1 மொழி வரலாறு தான் பார்க்குறோம். அந்த மொழி வரலாறில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னா பகுதி 1ஆக பேச்சு மொழியின் தோற்றமும் வளர்ச்சி. ஓகேங்களா, பேச்சு மொழியின் தோற்றமும் வளர்ச்சி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அப்போ மொழி எப்படி தோன்றியது என்பதை அறிவதற்காக பல்வேறு காலங்களில் பல்வேறு ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. அவ்வப்போது எடுத்துரைக்கப்பட்ட கொள்கை பலவும் வெறும் கற்பனையாகவே நின்றிருந்துச்சு. அதனால ஆராய்ச்சிக்கிடையே பகைமையும் பூசலும் தோன்றுது. இத்தகைய ஆராய்ச்சிக்கு மதிப்பில்லாமல் போச்சு. அப்ப சென்ற நூற்றாண்டில் பிரெஞ்சு அகாடமி என்னும் ஆராய்ச்சி கழகத்தினர் இனி இத்தகைய முயற்சிக்கு இடம் தரவில்லை என்று துணிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்ப பழங்காலத்தில் மொழியின் தோற்றத்தை பற்றி பழங்காலத்தில் என்ன செஞ்சிருக்காங்க, மொழியின் தோற்றத்தை பற்றி ஒரு வகையான நம்பிக்கை இருந்து வந்துச்சு. என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, பழங்கால மக்கள்கிட்ட என்னச்சு மொழியை பற்றி ஒரு தோற்றம் இருந்துச்சு. என்ன தோன்றுச்சு அப்படின்னா நம்பிக்கை இருந்துச்சு. வடமொழியை பாணினி ஆக்கி வளர்த்தார் என்றும் தென்மொழியை தமிழை அகத்தியர் கொணர்ந்தார் என்றும் இந்நாட்டில் உள்ளது போலவே ஐரோப்பியாலும் நம்பிக்கை இருந்து வந்தது. இதைத் தொடர்ந்து இத்தாலி மொழியை தாந்தே என்னும் கவிஞரும் ஆங்கிலத்தை சாசர் என்னும் புலவரும் ஜெர்மனிய மொழியை லூதர் என்னும் அறிஞரும் டச்சு மொழியை கிறிஸ்தன் பெடர்சன் என்பவரும் ஆக்கி வளர்த்தார்கள் அப்படின்னு ஐரோப்பியரோட ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு. ஓகேங்களா, அப்போ அது சார்ந்த செய்தியை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அப்போ மொழியை பேசுவதில் இன்றைய மக்களின் அனுபவம் பழங்கால மக்களின் அனுபவத்திற்கேற்ப வேறுபட்டு தான் இருந்துச்சு. ஆதலால் அறிவு வளராத பழங்கால மக்கள் மொழியை எவ்வாறு பேசினார் என்பதை இது கொண்டு அறிய முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அறிய முடியலன்னு சொல்கிறாங்க. அப்போ சென்ற நூற்றாண்டில் என்ன சொல்கிறாங்க, பிரெஞ்சு அகாடமி அப்படின்னு ஆராய்ச்சி கழகத்தினர் இனி இத்தகைய முயற்சிக்கு இடம் தரக்கூடாது அப்படின்னு துணிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போ பழங்காலத்தில் மொழியின் தோற்றத்தை ஒரு வகையான நம்பிக்கை இருந்து வந்தது. வடமொழியை பாணினி ஆக்கினார் என்றும் தென்மொழி ஆகிய தமிழை அகத்தியர் ஆக்கினார் என்றதும் சொல்றாங்க. சரிங்களா, வடமொழி பாணினி, தமிழ் அகத்தியர். ஓகே, அப்ப பழங்கால தோற்றத்தை பற்றி ஒரு வகையான நம்பிக்கை இருந்து வந்தபோதும் வடமொழியை பாணினி ஆக்கி வளர்த்தார் என்றும் தென்மொழி ஆகிய தமிழை அகத்தியர் கொணர்ந்தார் என்றும் இந்நாட்டில் உள்ளது போல ஐரோப்பாவிலும் இந்த நம்பிக்கை நிலவி வந்தது. ஓகேங்களா, இந்நாட்டில் உள்ளது போலவே ஐரோப்பியாலும் என்ன இருந்துச்சு, இது மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. அப்ப இத்தாலிய மொழியை தாந்தே என்னும் கவிஞரும் ஆங்கில மொழியை சாசர் என்னும் புலவரும் ஜெர்மன் மொழியை லூதர் அப்படின்றவரும், ஓகேங்களா, ஜெர்மன லூதர் மொழி என்னும் அறிஞராலும் டச்சு மொழி கிறிஸ்டியன் பெடர்சன் என்பவராலும் ஆக்கி வளர்க்கப்பட்டதாக ஐரோப்பியர் நம்பினார்கள். அவங்ககிட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ இத்தாலிய மொழியை தந்தவர் யாரு, தாந்தே. ஆங்கில மொழியை தந்தவர் சாசரு, ஜெர்மன் மொழியை தந்தவர் லூதரு, டச்சு மொழியை தந்தவர் கிறிஸ்டியன் பெடர்சன். ஓகேங்களா, ஓகே. அப்போ ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொருத்தர் ஆக்கி வளர்த்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பியர்களுடைய நம்பிக்கையா இருந்துச்சு. அப்படி ஆராய்ச்சி முறை பல மொழிகளை தந்தார்கள் என்று சொல்லி ஆராய்ச்சி முறை தலையெடுத்த பின்னர் இந்த மொழிகளின் தோற்றத்திற்கு இவர்கள் காரணம் அல்ல, ஓகேங்களா, என அல்லர் என்றும் மற்ற புலவருக்கு முன் தோன்றிய மொழிகளை வளர்த்த பெருமை இவருக்குரியது. சரிங்களா, நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆராய்ச்சி பண்ணதில் இந்த மொழிகளோட தோற்றத்திற்கும் இவர்களுக்கும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தாந்தேக்கும் சாசருக்கும் அதே மாதிரி கிறிஸ்டியன் பெடர்சன் இவங்களுக்கெல்லாம் மொழியில தொடர்பு இருக்காது. ஏன்னா இந்த மொழியெல்லாம் மற்ற மொழிகளுக்கு முன்னாடி தோன்றியதால் அந்த மொழியை வளர்க்கறதுக்கு இவங்க உறுதுணையா இருந்திருக்காங்க. அது சார்ந்தே இவர்களுடைய பெயர் இதில் கூறப்படுது அப்படின்ற செய்தியை இங்கே சொல்றாங்க. ஓகேங்களா, அப்ப ஆராய்ச்சி அப்படின்னா என்ன, ஏன் ஆராய்ச்சி சார்ந்து இந்த விஷயத்த சொல்றாங்கன்னா, ஆராய்ச்சி என்பது பெரும்பாலும் தெரிந்தவற்றை கொண்டு தெரியாதவற்றை அறிய முயல்வதே ஆராய்ச்சி. அப்போ மொழித்துறையில் இத்தகைய ஆராய்ச்சி போதிய பயன் தரவில்லை. இன்று மொழி பேசுவோர் அறிவு வளர்ச்சி மிக்கவர், தொடக்கத்தில் பேசுவோர் அறிவு வளர பெறாதவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, மொழியை வைத்து தான் ஒருவருடைய அறிவு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு வளரல அப்படின்றத இங்கே வேறுபடுத்தி காட்டுறாங்க. அப்ப மொழியின் தோற்றத்தை ஆராய்வதற்கு
மொழியின் தோற்றத்தை ஆராய்வதற்கு வேறு வகையான முயற்சிகள் பலர் செய்யப்பட்டனும் வெற்றி கிட்டவில்லை. அப்போ எகிப்து மன்னர் ஒருவர் என்ன செய்கிறாரு, புதிதாக பிறந்த 2 குழந்தைகளை இடையன் ஒருவரிடம் ஒப்படைத்து அவற்றிற்கு ஆட்டுப்பால் தந்து வளர்க்குமாறு, அவர்கள் எந்த சொல்லை முதலில் பேசுகின்றன என கவனிக்குமாறு ஏற்பாடு செய்கிறார். மொழியின் தோற்றத்தை ஆராய்வதற்காக இவர் எகிப்து மன்னர் என்ன செய்கிறாரு, குழந்தைய கொடுத்து வளர்க்க சொல்கிறாரு. யார்கிட்ட? இடையன்ட்ட கொடுத்து வளர சொல்கிறாரு. அவ்வாறு வளரும்போது அந்த குழந்தை முதல் என்ன சொல் பேசுகிறது என்பதை அறியும் பொருட்டு இந்த செயலை செய்கிறார். இவரை ஒட்டி இத்தகைய முயற்சியை ஸ்காட்லாண்டில் 4ஆம் ஜேம்ஸ் என்னும் மன்னராலும் முகலாய மன்னன் ஒருவராலும் 2ஆம் பெட்ரிக் என்னும் ஐரோப்பிய மன்னராலும் செய்யப்பட்டதாக சொல்லுது. சரி, இவரை மாதிரியே என்ன பண்ணியிருக்காங்க, எகிப்து அரசர் மாதிரியே 4ஆம் ஜேம்ஸ் என்ற மன்னனும் முகலாய மன்னன் ஒருவனும் 2ஆம் பெட்ரிக் என்னும் ஐரோப்பிய மன்னரும் செஞ்சாங்க அப்படின்றது ஒரு செவிவழி செய்தியாக இருக்கிறது. ஓகேவா? இவ்வாறு ஆராய்ச்சி செய்யும் போது மூளை வளர்ச்சி அப்படின்னு ஒன்றை சொல்றாங்க. என்ன, எதுக்காக மூளை வளர்ச்சி பத்தி பேசுறாங்களே? ஒலிக்கும் முயற்சிக்கும் உரிய உறுப்புகளை பொறுத்தவரையில் மனிதனுக்கு சிறப்பாக அமைந்த உறுப்புகள் இல்லையெனில் மூளையின் சிறப்பான ஆற்றலே இவன் பெற்றலே தனி செல்வமாகும். சரிங்களா? ஒலிக்கும் முயற்சிக்கு உரிய உறுப்பை பொறுத்தவரையில் மனிதன் ஒரு சிறப்பாக அமைந்திருந்து உறுப்பு இல்லை, ஓகேங்களா, உறுப்புகள் இல்லை, மூளையின் சிறப்பான ஆற்றலை இவன் பெற்றுள்ள தனி செயலாகும். சரிங்களா? சிறப்பாக அமைந்த உறுப்புகள் இல்லை, ஆனால் மூளை என்ன செய்தா, ஒரு சிறப்பான ஆற்றல் பெற்ற தனி செல்வமாகவே பேசப்படுது அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. இப்போ அடுத்து பார்த்தோம்னா, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மூளை வளர்ச்சி இல்லாமலே குறையாக தான் உள்ளது. மனிதன் ஒலிக்கும் எல்லா வழிகளையும் கிளியால் ஒலிக்க முடியாது. மனிதன் ஒலிக்கக்கூடிய எல்லா ஒலியும் யாரால் ஒலிக்க முடியாது? பறவைகள்னால் ஒலிக்க முடியாது, கிளிகளால் ஒலிக்க முடியாது. ஆனால் ஒலிக்கும் பொருளுக்கும் கருத்துக்கும் மனித மொழியில் ஏற்படும் தொடர்பு போல் கிளியின் மொழியில் தொடர்பு ஏற்படுவதில்லை. சரிங்களா? யாரோ ஒலிக்கட்டும், அது மனிதனாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், விலங்கினமாக இருக்கலாம், யார் வேணாலும் ஒலிக்கட்டும். ஆனால் அவங்க கூடிய ஒலிக்கு பொருள்களுக்கும் கருத்துக்கும் மனித மொழியில் ஏற்படும் தொடர்பு, அதோட மூளையோட கனெக்ட் பண்ணி செய்யக்கூடியதுதான் தொடர்பு. அப்போ கிளியின் மூளையில் தொடர்பு ஏற்படுத்துவதில்லை, ஒரு கிளியோட மூளையில் இது ஏற்படுத்துவதில்லை, ஆனால் மனிதன்கிட்ட ஏற்படுத்துது. அப்போ வேறு பறவை விலங்குகள் வெற்றியின் மூளையிலும் இத்தகைய தொடர்பு ஏற்படுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப அதனால் தான் மனிதன் மட்டும் ஒலியை வளர்க்க முடிகிறது. அதனால மனிதன் என்ன செஞ்சிருக்கான், மனிதனால மட்டும்தான் ஒரு மொழியை வளர்க்கவும் முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிளி பேசுவதாக கூறப்படும், ஆயினும் அது பேச்சு அன்று. பேச்சு என்பது கருத்தை உணர்ந்தவாறு பேசப்படும் ஒலிகள். சில ஒலிகளையும் அவற்றின் தன்மைகளையும் செயல்களையும் உணர்த்துகின்றது. ஓகேவா? கிளி பேசுவதாக கூறப்படுவதாயினும் அது பேச்சு அன்று, அது பேசுவதே கிடையாது. பேச்சு என்பது கருத்தை உணர்த்துவது. பேச்சு என்பது என்னன்னு சொல்றாங்க, கருத்தாக உணர்த்துவது. பேசப்படும் ஒலிகள் சில பொருள்களையும் அவற்றின் தன்மைகளையும் செயல்களையும் உணர்த்துகின்றன. அப்போ கிளி பேசுவதாக கூறப்படுவதாயினும் அது பேச்சு அன்று. பேச்சு என்பது கருத்தை உணர்த்துவது. பேசப்படும் பேச்சு என்பது என்னன்னு சொல்றாங்க, அப்போ மனிதன் மட்டும் ஒலியை வளர்க்க முடிகிறதுன்னு சொல்லிட்டாங்க. கிளி பேசுவதாக கூறப்படுவதாயினும் அது பேச்சு அன்று. பேச்சு என்பது கருத்தை உணர்த்துவது. பேசப்படும் ஒலிகள் சில பொருள்களையும் அவற்றின் தன்மைகளையும் செயல்களையும் உணர்த்துகின்றன. சரிங்களா? ஒரு மொழியில தான் ஒலி சார்ந்துதான் இந்த மொழி பேசப்படுது அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. அப்போ ஒலிகள் பயனின்றி தனித்து நிற்காமல் இவ்வாறு பொருளுடையனாக நிற்கின்றன. அப்ப இத்தகைய ஒலிகளால் அமைந்ததுதான் பேச்சு. அப்ப கிளியின் ஒலிகள் கருத்துக்களை உணர்த்த ஒழுங்குபடுத்துவதையுள் ஒலிக்கும் கிளிக்கு அவை பொருளற்ற ஒலிகளே. ஒலிக்கும் கிளிக்கு என்ன சொல்றாங்க, அது பொருளற்ற ஒலியாக தான் நிற்குது அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. அடுத்து பயனின்றி தனித்து நிற்காமல் இவ்வாறு பொருள் உடையவாக நிற்கின்ற இத்தகைய ஒலிகள் அமைந்துள்ளது. பேச்சுக்கிளியின் ஒலிகள் கருத்துக்களை உணர்த்த ஒலிக்கப்படுவதில்லை.
ஒலிக்கும் கிளை அவை பொருளற்ற ஒலிகள். பொருள் உணர்ச்சி இல்லாமல் கிளி பேசுவது போல் தன் வாயில் பேசுவது பிறக்கும் வழிகள் பேச்சொலிகள் ஆகும். தவறா இருக்கு, எழுத்து பிழையா இருக்கு. பேச்சொலிகள் ஆகும். பேச்சொலிகள் ஆகும். அப்ப பயனின்றி தனித்து நிற்காமல் இவ்வாறு பொருளுடையவாக நிற்கும் இத்தகைய ஒலிகள் அமைந்ததுதான் பேச்சு மொழிகள். ஓகேங்களா. பேச்சுகளை உணர்த்த ஒலிக்கப்படுவதில்லை. அப்போ ஒலிக்கும் கிளைக்கு அவை பொருளற்ற ஒலிகள். சரியா? பேச்சொலிகள் இது பேச்சொலிகள் ஆகும் அப்படின்றது முக்கியமான பாயிண்ட். அப்ப மனிதன் வாயில் ஒளி பிறக்கும் முன் அவற்றின் தொடர்பான கருத்துக்கள் அவனுடைய மூளையில் தோன்றிவிட்டது. சரிங்களா. மனிதனோட வாயில ஒளி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவற்றின் மூளையிலிருந்து என்ன செஞ்சு கருத்துக்கள் தோன்றி இருக்கின்றன. அப்ப கிளியின் வாயில் பிறக்கும் மொழிகளுக்கு ஏற்ப கருத்துகள் அதன் மூளையில் பிறப்பதில்லை. அப்படி பிறக்குமாயின் கிளிகள் வாழ்வியல் வளர்ச்சி ஏற்படும். அவைகளும் மனிதரைப் போலவே நாகரிக அமைப்புகளான அரசு முதலியனை பற்றி அமைக்க இயலும். அப்ப கிளியின் வாயில் பிறக்கும் மொழிகளுக்கு ஏற்ப கருத்துக்கள் மூளையிலே பிறப்பதில்லை. ஆனா என்ன செய்ய அதாவது மூளையில என்ன கட்டளை கொடுக்கோ அது வழிதான் நடக்குதா இல்லை அப்படின்றத சொல்றாங்க. அப்ப ஓகேங்களா, ஏற்பதில்லை. அப்படி பிறக்குமாயின் அவ்வாறு பிறக்கக்கூடிய குழந்தை கிளிகளின் வாழ்வியல் வளர்ச்சியை ஏற்படுத்தும். அவைகளுக்கும் மனிதர்களைப் போல நாகரிக அமைப்புகளான அரசு முதலிய பற்றியும் அமைக்க இயலும் அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. ஓகேங்களா. அப்ப இவ்வாறு மொழிகள் எங்கிருந்தெல்லாம் தோன்றப்பட்டது அப்படின்றத செய்தியை சொல்றாங்க. மொழிகள் எங்கிருந்தெல்லாம் தோன்றப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குகையும் அரண்மனையும் அப்படின்ற தலைப்புல பெரிய பெரிய கட்டடங்களை பார்க்கும் சிறுவர்களின் உள்ளத்தில் என்ன தோன்றும்? இந்த உலகத்தை படைத்த கடவுள் இத்தகைய கட்டடங்கள் கட்டுவதற்கு உதவியாக அளவுபட அமைந்த கற்களை படைத்திருக்கிறார் என்றுதான் தோன்றும். ஓகேங்களா. அப்போ ஒரு பில்டிங் பெருசாக கட்டிடங்கள்லாம் இருக்கு. ஓகேங்களா. ஈபிள் டவர் அளவுக்கு பெருசா இருக்கக்கூடிய கட்டிடங்கள்லாம் இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி அமைப்புல இருக்கக்கூடிய ஓகேங்களா சாய் கோபுரம் உலக அதிசயங்கள்ல எவ்வளவோ கட்டிடங்கள் இருக்கு. அப்போ அந்த கட்டிடங்கள்லாம் பார்க்குறப்ப இந்த கடவுள் பாரியா அந்த கட்டட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி இறைவன் என்ன பண்ணியிருக்கான், கற்களை படைச்சிருக்கானே அப்படின்னு ஒரு தோன்றும். ஓகேங்களா. ஆனால் அந்த கற்கள் இயல்பாக தன்னுடைய இயல்பு நிலையில தான் இருக்கும். அந்த கற்களை என்ன செய்கிறாங்க, அந்த கட்டட கலைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த கட்டட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அதை வடிவமைத்து திருத்தி அதை ஒழுங்குபடுத்தி தான் செய்கிறாங்க. அது போல தான் அப்படின்றத இங்கே மொழியை பற்றி சொல்கிறப்ப இதை மேற்கோளாக சொல்கிறாங்க. அப்போ மொழியை பற்றி ஆராயாமல் எண்ணும் போதும் இத்தகைய எண்ணம் தோன்றுதல் இயற்கை. இது மாதிரி தான் நம்ம என்ன செய்வோம், மொழியை பற்றி படிக்கிறப்ப ஒரு மொழி சார்ந்த இலக்கிய நூலை படிக்கிறப்ப அப்பா இந்த இலக்கியம் இவ்வளோ அழகா இருக்கு, அப்போ இந்த இலக்கிய நூல் படைக்கிறதுக்காகவே இந்த மாதிரி சொற்கள்லாம் இயற்றப்பட்டிருக்குமா அப்படின்லாம் தோணும். ஆனால் ஒவ்வொரு நூலின் அமைப்புக்கேற்ப அதோடைய பாவாக இருந்தாலும் சரி, இசையாக இருந்தாலும் சரி, இலக்கண கூறாக இருந்தாலும் சரி, இலக்கிய கூறாலாம் என்ன செய்ய நூலுக்கு ஏற்ற மாதிரி நூலுக்குரிய இலக்கண கூரை பொறுத்து தான் அது எல்லாமே இயற்றப்பட்டிருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அது மாதிரி தான் மொழி தோன்றிருக்குன்னா அப்பா இந்த மொழி இவ்வளோ அழகா இருக்கு, இவ்வளோ அழகா பேசுறாங்க, இவ்வளோ சிறப்பா இருக்கு, அப்போ இந்த சிறப்புக்கேற்ற மாதிரியே இதுல எல்லாமே இருக்குன்னா
இல்லை. அந்த சொற்களை எப்படி கட்டடங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டுட்டு வராங்களோ அதே மாதிரி சொற்களும் ஆரம்பத்தில் ஒரு நிலையில இருந்திருக்கு. அது ஒழுங்குபடுத்தி தான் ஒரு மொழியாக வந்து நிற்கிறது அப்படின்றத நம்ம தோன்ற முடியும். அப்போ மொழி தோன்றிய தொடக்கத்தில் அடிச்சொற்கள் பல இருந்தன என்றும் அவற்றை ஒன்றோடு ஒன்று சேர்ந்து சொற்களை சொற்றொடர்களாகவும் அமைத்து மனிதன் பேச கற்றுக்கொண்டான் என்பதே இந்த கருத்துக்கு காரணம். சரிங்களா? அப்போ அதாவது தனித்தனி கல்லாக சிதறி கிடைக்கிற கல்லாக ஒன்று சேர்த்து ஒரு கட்டிடமாக எப்படி உருவாக்குனாங்களோ அது மாதிரி இந்த பேச்சு மொழி. அப்போ அந்த மொழி அப்படின்றது தோன்றதற்கு என்ன செய்கிறாங்க, தொடக்கத்தில் அடிச்சொற்கள் ரூட் வேர்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த அடிச்சொற்கள் தான் இருந்துச்சு. அந்த அடிச்சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து சொற்களை உருவாக்குது. சொற்களையும் சொற்றொடரையும் உருவாக்குது. சொற்கள் அப்படின்னா வேர்டு, சொற்றொடர் அப்படின்னா சென்டென்ஸ். ஓகேங்களா? சொற்களையும் சொற்றொடர்களையும் அமைத்து மனிதன் பேச கற்றுக்கொண்டான் என்பது கருத்துக்கு காரணமாய் இருக்கு. இப்போ நம்ம பார்த்த கருத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக சொல்கிறாங்க. இவ்வாறு மண்ணும் மண் இறுகிய பாறைகளுமே மனிதனுக்கு இயற்கையை தந்தவை. மண்ணு சேர்ந்து பாறையானதான் இயற்கை அப்படின்றது வந்தது. அதுபோல மலைகளில் இயல்பாக அமைந்த குகைகளை மனிதன் முதலில் வாழ்க்கை நடத்திய வீடுகள். அவற்றில் வாழ்ந்த மனிதன் படிப்படியாக அறிவளர்ச்சி பெற்ற பின் பாறைகளை வெட்டி வேண்டியவாறு துண்டுகளாக்கி பிறகு மண்ணை குலைத்து திரட்டி அறுத்து வேக வைத்து செங்கற்களாக்கி கட்டிடங்களாக கட்ட கற்றுக்கொண்டான். ஓகேங்களா? ஒரு கட்டிடம் அப்படின்றது எப்படி எழப்பட்டது? முதல்ல மலைகள் தான் வாழ்ந்துட்டு இருந்தான். மலைகள்லையும் குகைகளை வாழ்ந்துட்டு இருந்தான். அப்போ குகையில திருத்தி வீடுகள் அமைக்கணும்னு நினைச்சான். அப்போ வீடுகளை எதுக்காக அமைக்கிறான்? அடிப்படையாக அறிவுணர்ச்சி பெற்ற பின் என்ன பண்றான்? பாறைகளை வெட்டுறான். அந்த வெட்டிய கற்களை துண்டாக்கி அதை மண்ணாக்குறான். ஓகேங்களா? ஒரே ஒரு மூலப்பொருள் தான். ஓகேங்களா? மனிதன் அப்படின்றது குகைக்குள்ள தான் வாழ்ந்துட்டான். குகையிலிருந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறான்? தனக்குன்னு ஒரு வீடு வேணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? அந்த வீட்டை கட்டமைக்கிறதுக்காக தன்னிடம் இருந்த ஒரு பொருளை வைத்து, ஓகேங்களா, அந்த குகை அப்படின்றத இடித்து வெட்டி தூளாக்கி கிடைக்கிற மண்ணை குலைத்து அறுத்து அதற்கப்புறம் செங்கலாக்கி கட்டிடங்களாக கற்றுக்கொண்டான். இவ்வாறாக ரூட் வேர்டு, ஓகேங்களா, மொழியில் ஆரம்ப நிலையில் வேர்ச்சொல்லாக இருந்துதான் பல சொற்களாகவும் சொற்றொடர்களாகவும் அமையப்பட்டு மொழி என்பதே தோன்றியது அப்படின்னு இதோட இணைத்து சொல்றாரு. அப்ப இவ்வாறு குகை வீட்டிலிருந்து கல்வீடு கட்டி வாழ கற்றுக்கொள்ள பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்திருக்க வேண்டும் என்பது கூற்று. சரிங்களா? இந்த குகை வீடு அப்படின்றது ஒரு நாள் 2 நாள் வரக்கூடிய செய்தி கிடையாது. பல்லாயிரம் ஆண்டுகள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட நிலையில தான். அப்ப மொழித்துறையில் இத்தகைய வளர்ச்சி ஏற்பட பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்திருக்க இயற்கையாக மனிதனுக்கு வாய்ந்திருக்கவை ஒளியும் அதை பயன்படுத்த வல்ல அறிவுமே ஆகும். ஒளியும் அதை பயன்படுத்தக்கூடிய, அதாவது மொழி அப்படின்ற கருவியும் அந்த கருவி எப்படி செயல்படுத்தணுன்ற அறிவு இருந்தனால தான் அவனால் பல கட்டிடங்களை உருவாக்க முடிந்தது, தனக்கு தேவையான இருப்பிடத்தை ஏற்படுத்தி கொள்ள முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி தான் மொழித்துறையிலும் இத்தகைய வளர்ச்சி ஏற்பட பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்திருக்கும். இயற்கையாக மனிதனுக்கு வாய்த்திருந்தவற்றை ஒளியும் அதை பயன்படுத்த வல்ல அறியும். எப்படி கற்களையும் தன்னுடைய அறிவையும் பயன்படுத்தி ஒரு கட்டிடத்தை உருவாக்குனானோ அது மாதிரி தான் ஒளியை வைத்தும், ஓகேங்களா, அறிவை வைத்தும் தொடக்கத்தில் மனிதன் பேசிய மொழி அவனுடைய முதல் வீடாகிய குகை போன்றது. அந்த மொழியை இயற்கையாக அவனுடைய வாயிலிருந்து பிறந்த ஒளி. சரிங்களா? எப்படி முதல்ல குகையில வாழ்ந்தானோ அது மாதிரி மொழி தோன்றியதற்கு இயற்கையா என்ன செஞ்சிச்சு? வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு ஒளி தான். ஓகேங்களா? ஓசை. ஓகேங்களா? ஒரு குறியீடு, ஒரு சைகை மூலயமா தோன்றப்பட்ட ஒளி. அதற்கப்புறம் குறியீடை வைத்தும் அப்புறம் வரி வடிவங்கள் வைத்தும் மொழி வளர்ச்சி பெற்றிருக்கு. செய்கைங்களா? சைகை மொழியாக பயன்படுத்தப்பட்டது. அதற்கப்புறம் என்ன செஞ்சான்? ஒருவித உச்சரிப்பு, ஒருவித ஒலி, ஒருவித சத்தங்களை உண்டாக்குறான். அந்த சத்தங்களில் வைத்து வரி வடிவத்தை கொண்டுட்டு வரான். வடிவங்கள் வைத்து எழுத்துக்கள் உருவாகுது. எழுத்துக்கள்ல இருந்து வேர்ச்சொல் உருவாகுது. வேர்ச்சொல்லிலிருந்து தான் ஒரு மொழி உருவாக்கப்படுது அப்படின்றத பார்க்குறோம். அப்போ படிப்படியே அவன் பெற்று அறிவால் நீண்ட ஒளித்தொடர்களை பகுத்து பல பொருள்களின் குறியீடாக பயன்படுத்த கற்றுக்கொண்டான். இவ்வாறு ஏற்பட்டவை சொற்கள். அந்த சொற்களை நாளடைவில் குறுகி எளிய ஒளி துணுக்குகளாக அமைத்து கொண்டான். அவற்றே இன்று அடிச்சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது.
சரிங்களா? அந்த ரூட் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். படித்தலுக்கு ரூட் வேர்டு என்ன? படி. எழுதுதலுக்கு எழுது, ஓடுதலுக்கு ஓடு. இதுதான் வேர்ச்சொற்கள். சரிங்களா? அப்படி அந்த வேர்ச்சொற்கள் தோன்றுவதற்கு காரணமாக அமைகிறது அப்படின்றத இங்கே சொல்றாங்க. அப்ப கட்டிடத்தின் உறுப்பாகிய கற்கள் முதலில் இயற்கையாக தோன்றியவை அல்ல என்பது போல மொழியில் உருவாகிய அடிச்சொற்கள் மனிதனுக்கு இயல்பாக அமைந்தன அல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப கட்டடம் உருவாகிறதுக்கு இறைவன் தானாவே கல்லை படைக்கல. சரிங்களா? பெரிய பெரிய கட்டடம் வந்திருக்கு, கருங்கல்லா இருக்கும், செங்கல்லா இருக்கட்டும், எல்லாமே வெறும் கற்களாகவோ செங்கற்கற்களாகவோ படைக்கப்படவில்லை. வேறு ஒரு மூலப்பொருளாக இருந்துதான் அந்த மூலப்பொருளிலிருந்து புது வடிவம் பெற்றிருக்கு. அது மாதிரிதான் இந்த அடிச்சொற்கள், ரூட் வேர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடிச்சொற்களும் இயல்பாக அமைந்த ஒன்று இல்லை அப்படின்றத நாம தெளிவுபடுத்திக்கணும். சரியா? அப்ப அடிச்சொற்கள் மனிதனுடைய படைப்பே ஆகும். குகை வீட்டில் வாயில் ஒன்று உண்டு. சரிங்க? அடிச்சொற்கள் என்ன செய்தாங்க? மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு தான். அப்ப குகை வீட்டுல வாயில் உண்டு, கதவு, தாள், பல்கனி முதலியவை உண்டு. அப்ப நடை, கூடம், சமையலறை முதலிய பகுப்புகளும் இருந்ததில்லை. தொடக்கத்தில் மனிதன் பேசிய மொழியிலும் எழுத்து, சொல், சொற்றொடர், வாக்கியம், அடிசொல் முதலிய பாகுபாடும் இருந்ததில்லை. எப்படி? குகை வீட்டில் ஒரே ஒரு வாயில் மட்டும்தான் இருக்கும். உள்ளே போவான், வெளியே வருவான், ஒரே தான். ஆனால் அதற்கப்புறம் அவன் பரிமாணம் படுத்திக்கிட்ட தானாக உருவாக்கி கொண்ட கட்டிடங்கள் என்ன இருக்கும்? கதவு இருக்கும், தாள் இருக்கும், பால்கனி இருக்கும், நடைமேடை இருக்கும், கூடம் இருக்கும், சமையலறை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் நிறைய அறைகள் இருக்கும்ல, தன்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பகுப்பு படுத்திக்கிட்டான்ல. அது மாதிரி தான் மொழியில என்ன இருக்கு? எழுத்து அப்படின்றது, சொல்லு அப்படின்றது, சொல்லிருந்து வந்து சொற்றொடர் இருந்தது, சொற்றொடர் இருந்து வாக்கியமாக இருந்தாலும் சரி, அதற்கெல்லாம் மூல சொல்லான அடிச்சொல்லும் இந்த பாகுபாடு இருந்தது இல்லை. ஒரே ஒரு அடிச்சொல் தான் இருந்துச்சு. அடிச்சொல்ல இருந்து தான் இத்தனை பாகுபாடுகளை கொண்டு வந்திருக்க முடியும் அப்படின்ற கருத்தை இங்கே நமக்கு சொல்றாங்க. அப்ப தொடக்கத்தில் மனிதனுக்கு வைத்திருக்கும் ஒளிக்கும் ஆற்றலையும் அறிவின் துணியையும் கொண்டு இவை அனைத்தையும் படித்து கொள்ள முடிந்தது. அப்ப குகையில் வாழ்ந்த வாழ்வு கோயில், அரண்மனை முதலியவற்றை கட்டும் நாகரீகம் வளர்ந்தது போல ஒரு குகைக்குள் வாழ்ந்த ஒரே வாயிலை கொண்ட குகைக்குள் வாழ்ந்த மனிதன் என்ன பண்ணியிருக்கான்? வாழ்நாள், அதாவது தன்னுடைய பரிமாண வளர்ச்சியின் பரவாக என்ன பண்ணியிருக்கான்? கோயிலாகவும் அரண்மனையாகவும் எப்படி நாகரிக வாழ்வு வளர்ந்தானோ அது போல ஆடல் பாடலில் இருந்து ஒளி முயற்சி, திருக்குறள், சிலப்பதிகாரம் போன்ற இலக்கிய செல்வங்களை படைக்கும் நாகரிக வளர்ச்சி பெற்றது. சரிங்களா? ஒளி அப்படின்ற அமைப்பிலிருந்து என்ன பண்றதுக்கு நமக்கு ஓகேங்களா? இந்த ஒளி ஓகேங்களா? ஒளி அமைப்பின் முயற்சியினால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? நிறைய சிற்றிலக்கியங்களாக சரி, சிலப்பதிகாரம் அப்படின்ற இலக்கியம், சங்க இலக்கியம், புறநானூறு, எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, அறநூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காப்பியமாக இருந்தாலும் சரி, இலக்கியங்கள் தோன்றதற்கு அது காரணமாக அமையப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியை நம்மளால அறிய முடியுது. அப்ப எழுத்தும் சொல்லும் பிற்காலத்தார் பாகுபாடு செய்து பிரித்து படைத்த படைப்பே ஆகும். அப்ப பேச்சு மொழியில் வாய் பேசுவதும் ஒலித்தொடரே, செவி கேட்பது ஒலித்தொடரே. ஒரு கருத்தை உணர்த்தும் அதற்கு ஒரே வழி தொடர்பை பயன்படுத்துகிறார்கள். ஒரு வழி தொடர்பை தான் பயன்படுத்துறாங்க. அது பேச்சு மொழியா இருந்தாலும் சரி, எழுத்து மொழியா இருந்தாலும் சரி, ஒலித்தொடரை வைத்து தான் அந்த மொழி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியை இங்கே நமக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப கேட்பவரும் அந்த ஒலித்தொடரை முழுமையாக கேட்டு பொருள் உணர்கிறார். பேசுவருக்கு சொற்களோ ஒளியோ நினைவுக்கு வருவதில்லை, கேட்பவருக்கு அவை நினைவுக்கும் வருவதில்லை. சரிங்களா? கேட்பவர் ஒரு ஒளியை முழுமையாக கேட்டு பொருள் உணர்றாங்க. அப்ப பொருளை கேட்டு உணர்ந்துக்கிறாங்க. ஆனா பேசுவதற்கு அந்த பொருளை உணர்த்தக்கூடிய சொற்களோ ஒளியோ நினைவுக்கு வருவதில்லை. அதே மாதிரிதான் கேட்பவருக்கும். அது கேட்பவராக இருந்தாலும் சரி, சொல்பவராக இருந்தாலும் அவருக்கு அது நினைவில் நிற்பதில்லை அப்படின்றத சொல்றாங்க. அப்ப எடுத்துக்காட்டா சொல்றாங்க பாருங்க. அண்ணே அதோ வந்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணே அதோ வந்து விட்டான் என்று சொல்கிறவனுக்கு அண்ணன் முதலான ஒளி துணுக்குகள் பற்றி எண்ணம் இருப்பதில்லை. அண்ணன், அதோ, வந்தது முதலியான சொற்களும் சொல் உறுப்புகள் பற்றிய எண்ணமே இருப்பதில்லை. கேட்பவருக்கு அவ்வாறு அவை பற்றிய எண்ணமும் இருப்பதில்லை. ஆகவே தொடக்கத்தில் ஒரு கருத்து அதற்கு ஒலித்தொடர் என்ற நிலையில் இருந்தது.
அதாவது அந்த சொல் என்ன பொருளை கொடுக்குது அப்படின்ற நிலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. அண்ணன் அதோ வந்து விட்டான் அப்படின்ற அந்த அண்ணன் அதோ வந்து விட்டான் அப்படின்ற அது என்ன சொற்கள், அந்த சொல்லுக்கான உறுப்பு என்ன, எதுக்காக அந்த சொல்லு உறுப்பை இங்கே சொல்கிறாங்க அப்படின்னு அந்த சொற்களை ஆராய மாட்டாங்க. அந்த சொல்லிலிருந்து வரக்கூடிய பொருளை மட்டும் அறிந்துட்டு கேட்பவராக இருந்தாலும் சரி சொல்பவராக பொருளை அறிந்து விட்டு விட்டுருவாங்க அப்படின்ற செய்தியை சொல்கிறாங்க. அப்போ மொழி வரலாறும் இவ்வாறு தான் இருக்க, சென்ற நூற்றாண்டில் மொழியாளர்கள் ஆட்சி செய்த அறிஞர்கள் சிலர் உண்மையறியாமல் மொழிகளுக்கு இத்தனை அடிச்சொற்கள் அடிப்படையாக தோன்றினேன் என்று கணக்கிடுவதில் காலம் கழித்தனர். அப்போ இவ்வாறு என்ன செஞ்சுருக்காங்க, அப்போ எப்படி தான் மொழி ஒன்று தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் காலத்தின் அடிப்படையில் நிறையா அடிச்சொற்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறாங்க. அடிச்சொற்களை பற்றி ஆராய்ச்சி செய்து காலம் கழித்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வடமொழியில் இவ்வாறு காலம் கழித்து வடமொழி இலக்கணத்தார் அம்மொழியில் 1706 அடிச்சொற்கள் உள்ளன என்று கணக்கிட்டு உள்ளனர். சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க, முதல்ல வடமொழி ஆராய்ந்து என்ன சொல்கிறாங்க, வடமொழியில் இருக்க அடிச்சொற்கள் மொத்தம் எத்தனை, 1706 அடிச்சொற்கள் உள்ளன என கணக்கிடுறாங்க. இதை மார்க்ஸ் முல்லர் என்னும் அறிஞர் அடிச்சொற்கள் எல்லாம் ஓரசை சொற்கள் இருந்து வளர்ந்தவை என்று கருத்து சொல்றாரு. அப்ப வடமொழியில் அவ்வளவு அடிச்சொற்கள் இல்லை என்று மறுத்து அதனின் குறைந்த எண்ணிக்கையை காட்டினார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஓகேவா, அப்போ 1706 அடிச்சொற்கள் இருக்குன்னு வடமொழி இலக்கண ஆசிரியர்கள் சொல்றாங்க. ஆனா மார்க்ஸ் முல்லர் என்ற அறிஞர் என்ன சொல்றாரு, அடிச்சொற்கள் எல்லாம் ஓரசையிலிருந்து வளர்ந்தவதான், ஆனா வடமொழியில் அவ்வளவு அடிச்சொற்கள் இல்லை அப்படின்னு மறுத்து கூறாரு. சரிங்களா? அதற்கடுத்து ஹிப்ரு மொழியில் 500 அடிச்சொற்கள் இருப்பது போல் வடமொழியிலும் அவ்வளவு இருத்தல் வேண்டும் அப்படின்னு மறுத்து சொல்றாரு. சரிங்களா? மார்க்ஸ் முல்லர் என்ன சொன்னாரு, அதாவது 1706 அடிச்சொற்கள் இருக்காது அப்படின்னு மறுத்து சொல்றப்ப ஹிப்ரு மொழியில் எப்படி 500 அடிச்சொற்கள் இருக்கோ அது மாதிரி அவளையும் குறைவாக தான் இருக்கும், இவ்வளவு நிறைய அடிச்சொற்கள் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வடமொழி இலக்கணத்தார் அடிச்சொற்களை எத்தனை என்று சொன்னாருன்னு கேட்டா 1706. மார்க்ஸ் முல்லர் சொல்லிய அடிச்சொற்களின் எண்ணிக்கை, அதாவது வடமொழி இலக்கணத்துக்குரிய அடிச்சொற்கள் மொத்தம் எத்தனைன்னு இலக்கண ஆசிரியர் சொன்னது 1706. மார்க்ஸ் முல்லர் மறுத்து சொல்லி எதோட ஒப்பிடுறாருன்னா, ஹிப்ரு மொழியிலே 500 இருக்கிறப்ப இதுலேயும் 500 தான் இருக்கும், அப்போ இவ்வளோ அதிகமாக இருக்காது அப்படின்னு அறுதிட்டு சொல்கிறாரு. அப்போ இவ்வாறு ஓகேங்களா, அடிச்சொற்கள் உள்ள எழுத்துக்களை கணக்கிட்டு அந்த எழுத்துக்களால் எத்தனை ஓரசை சொற்கள் அமைக்க முடியும் என்பதை கணக்கிட்டு அத்தனை அடிச்சொற்களே மொழியின் தொடக்கத்தில் இருந்திருக்க வேண்டும் என்று காட்ட முயன்றனர். அத்தகைய ஆராய்ச்சியை நகைப்புக்கு இடம் தருவதாக இருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, முதல்ல ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடிச்சொற்களை பற்றி விவாதம் செய்கிறாங்க. இப்படி விவாதம் செய்கிறப்ப அப்போ அத்தனை அடிச்சொற்களும் தொடக்கத்தில் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி காட்ட ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி செய்கிற அந்த செயலே ஒரு நகைப்பை உண்டாகக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்கிறது. அப்போ இன்று அடிச்சொல் என்று கூறப்படும் நட, வா முதலியவை மொழியின் தொடக்கத்திலிருந்து சொற்கள் அல்ல. இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய அடிச்சொற்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு சொற்களாகவே இல்லை. அப்போ ஒரு சொல்லிலிருந்து வேறுபட்டு பிரிந்து வளர்ந்த பல சொற்களில் காணப்படும் பொதுவான பகுதி என்று கூறத்தக்கதே நாம் காணும் அடிச்சொற்கள் ஆகும். ஒரு சொல்லிலிருந்து பிரிந்த ஒரு பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அடிச்சொற்களாக பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றத இங்கே முதன்மைப்படுத்துகிறாங்க. அப்போ இவ்வாறு ஆராய்வதால் பல சொற்களின் பொருள் வளர்ச்சியும் வேறுபாடு விளங்குவதால் இத்தகைய அடிச்சொல் ஆராய்ச்சி பயனுள்ளதாகி, அப்போ அந்த அடிச்சொல்லை பற்றி ஆராய்ச்சி ரொம்ப அவசியமானது அப்படின்றத முன்மொழிகிறாங்க. அப்போ இவ்வாறன்றி மொழியின் தொடக்கத்தை அறிவதற்கு அடிச்சொற்கள் உதவும் என்று கொண்டால் ஏமாற்றமே இருந்துச்சு. ஏன்னா அடிச்சொற்களை வைத்து மொழியை ஆராய்ச்சி செய்கிறப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க. அப்போ அந்த கருத்துலேயே அவங்க காலம் கழிச்சனால அந்த அடிச்சொல்லை பற்றி அடிச்சொல்லிருந்து தான் அந்த நூல் வந்துச்சு, ஒரு மொழி தோன்றுச்சு அப்படின்ற கருத்தை அறுதிட்டு சொல்ல முடியாத ஒரு ஏமாற்றம் தான் நமக்கு கொடுத்துச்சு. அப்போ தொடக்க காலத்தில் இருந்தவை அடிச்சொற்கள் அல்ல, நீண்ட ஒளித்தொடர்கள் என்றே உணர்ந்துவதால் மொழியின் தோற்றத்திற்கு அடிச்சொற்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு ஒரு தெளிவு வருது. சரிங்களா? இவ்வாறெல்லாம் குழப்பம் வரப்ப மொழிக்கும் அடிச்சொற்களுக்கும் தொடர்பு இல்லை, அது நீண்ட ஒளித்தொடராக தான் இருந்திருக்கு, அடிச்சொற்களாக இருந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க.
ஓகேங்களா? அப்போ இவ்வாறு மொழி அப்படின்றது என்ன? ஓகேங்களா? மொழி அப்படின்றது எப்படிலாம் வளரப்பெற்றது அப்படின்ற செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது. சரிங்களா? மொழின்றது எவ்வாறு இருந்துச்சு அப்படின்றத பார்க்க முடியுது. அப்போ என்ன சொல்கிறாங்க? ஓகே, ஓகே. அப்போ என்ன சொல்கிறாங்க? அடிச்சொற்களை வைத்து அடிச்சொற்களை வைத்து மொழியை அறுதிட்டு கூற முடியாது. அதில் நேரு மாற்றங்கள் இருக்குது அப்படின்ற கருத்தை இங்கிட்டு கொண்டுட்டு வராங்க. அப்போ வரி வடிவமும் ஒலி வடிவம் நின்று நாகரிக மக்களிடையே மொழி இந்த வளர்ச்சி கூறுதல் அரிதற்ற பயனாக இருக்குது. மொழிபெயர்ப்பை பற்றி முன்னோர் பல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. சைகை முதலான எளிய நிலையில் உள்ள மொழி தான் பேச்சு எழுத்து ஆகிய உயர்நிலையில் உள்ள மொழிக்காக அமைந்துள்ள தொடர்பை பற்றி சொல்லுது. அப்போ உயர்நிலையில் உள்ள பேச்சும் எழுத்தும் ஆகிய மொழி எதிலிருந்து தோன்றி வளர்ந்தது என்பதை அவர்கள் விளக்கவில்லை அப்படின்ற கருத்தும் சொல்கிறாங்க. அப்போ மொழி திடீரென்று ஏற்பட்டிருக்கலாம் என்று அவர்களும் கருதினர். அது பற்றி மொழி கடவுளால் படைக்கப்பட்டது என்ற கொள்கையும் உடையோரும் இருக்காங்க. அப்போ பகுதியை மொழி சொற்களையும் கடவுள் அவருடைய வியத்தக ஆற்றலால் படைத்து முதலில் தோன்றிய மக்களுக்கு வழங்கினார் என்றும் சிலர் கொள்கை சொல்கிறாங்க. அப்படி சொல்லி தான் தென்மொழியும் வடமொழியும் சிவபெருமான் தமருக ஒளியிலிருந்து பிறந்தான் என்றும் புராண கூற்று சிவபெருமான் வடமொழியை பாணினிக்கும் தென்மொழியை அகத்தியருக்கும் வழங்கினார். முதலே பார்த்தோம் ஆரம்பத்திலே. சரிங்களா? ஓகேங்களா? வடமொழியை பாணினிக்கும் தென்மொழியை அகத்திற்கும் வழங்கினார் என்று சொல்கிறாங்க. அப்போ பெயர் சொற்களும் வினை சொற்களும் பிறவும் அமைந்த மொழியை கடவுள் மக்களுக்கு கற்பித்தல் மாநிலத்தில் வாழ செய்தார் என்று எண்ணுதல் பொருந்துமா? அப்போ முற்காலத்தில் மக்கள் நாம் அணிவன போன்ற ஆடை அணிகலங்களும் நாம் வாழ்வன போன்ற வீடுகளும் பெற்றே மாநிலத்தில் பிறந்தார்கள் என்று எண்ணுவது தகுமோ? அப்போ மொழியின் தோற்றம் பற்றி இக்கருத்தும் அத்தகையதே தான் இருக்குது. அப்போ பேச்சு மொழி உலகமெங்கும் மக்கள் பலரிடத்தில் காணப்படுகின்றது. நாகரிகமற்றவர் விலங்கோடு ஒப்ப வாழ்கின்றவர்களும் ஆகிய மக்கள் கூட்டத்தார் பேச அறிந்தே இருக்கின்றனர். நாகரிகர் அற்றவர்களும் என்ன செஞ்சுருக்காங்க? விலங்கோடு ஒப்பதான் வாழ்ந்தாங்க. ஆனால் மக்கள் கூட்டத்தாருடன் பேச அறிந்தே இருந்திருக்காங்க. அப்போ விலங்குக்குள்ளே எவ்வளவு உயர்நிலை அடைந்தாகும் பேசும் ஆற்றல் அற்றவனாக தான் அந்த விலங்கு இருந்துச்சு. அது மாதிரி தான் பறவைகள் என்ன செஞ்சான்? பறவைகளுக்கு எவ்வளவு பழக்கம் சக்தி இருந்தாலும் அது பேசவில்லை. இவ்வாறு ஒவ்வொரு உயிரினங்களையும் வைத்து மொழியை வெகுவாக ஆராய்ச்சி செஞ்சாங்க அப்படின்ற செய்தியை நம்மளால் அறிஞ்சிக்க முடியுது. சரிங்களா? இவ்வாறு தான் இந்த மொழின்றது எப்படி உருவாச்சு, எதிலேருந்து உருவாச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. சரிங்களா? இது இன்றைய அறிமுக வகுப்பு. இதோட தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ இன்றைய பயிற்சி வினாக்கு போயிடலாம். வடமொழியை பாணினிக்கு கொடுத்தவர் யார்? வடமொழியை பாணினிக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போதான் நான் ஒரு வினா சொன்னேன், ஒரு கூற்று சொன்னேன். சிவபெருமான் தமரக ஒளியிலிருந்து பிறந்தான் என்று புராணக்கரை சொல்லும். அப்போ அந்த சிவபெருமான் தான் என்ன செய்வார்? வடமொழியை பாணினிக்கும் தென்மொழியை அகத்தியருக்கும் கொடுத்தாரு. அப்போ வடமொழியை பாணினிக்கு கொடுத்தவர் யாரு? சிவன். சிவன் தான் என்ன செய்கிறாரு? பாணினிக்கு, அதாவது கடவுள் தான் ஒவ்வொரு இறைவன் ஒரு முதன்மையானவரை பார்த்து அந்த மொழியை கொடுத்தாரு அப்படின்ற கூற்றும் சொல்லப்படுது. அடுத்து பயிற்சி வினா 2. வடமொழி இலக்கணத்தார் அம்மொழியில் எத்தனை அடிச்சொற்கள் இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ தான் பார்த்தோம். அடிச்சொற்கள் இத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்காருன்னு ஒருத்தரை பார்த்தோம். அதை மறுத்து மார்க்ஸ் முல்லர் அவ்வளோ இல்லை, ஏன்னா ஹிப்ரு மொழியிலே 500 தான் இருக்குது, இதில் எப்படிப்பா இத்தனை இருக்குன்னு மறுத்து சொன்னார். அப்போ அந்த எண்ணிக்கை என்னென்னா 1706. வடமொழி இலக்கணத்தார் அம்மொழியில் டேஸ் அடிச்சொற்கள் உள்ளன என்று கணக்கிட்டுள்ளனா 1706. அதுக்கடுத்து பயிற்சி வினா 3. மார்க்ஸ் முல்லர் அடிச்சொற்கள் எல்லாம் எந்த சொற்களிலிருந்து வளர்ந்தவை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? மார்க்ஸ் முல்லர் அடிச்சொற்கள் எல்லாமே எந்த அடிச்சொற்கள்லேருந்து வளர்ந்தவை அப்படின்னு சொல்கிறாரு. அடிச்சொற்கள் எல்லாம் ஓரசை சொற்கள்ல இருந்து தான் வந்திருக்கு. ஓரசை சொற்கள்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை சொல்லி தான் ஹிப்ருவில் 500 மொழி இருக்கு, அது மாதிரி வடமொழியில இத்தனை 1706 அடிச்சொற்கள் இருக்காது அப்படின்னு மறுத்து சொல்றாரு. அடுத்து பயிற்சி வினா 4. மொழியின் தொடக்கத்தில் இருந்தவை அடிச்சொற்கள் அல்ல.
அப்போ நம்ம என்ன சொன்னோம், அந்த அடிச்சொற்கள்ல இருந்து தோன்றியிருக்காதுன்ற கருத்தை முடிவில் சொன்னாங்க. அப்போ அது அடிச்சொற்களாக இல்லைன்னா வேற எந்த சொற்களாக இருக்குன்னா நீண்ட ஒலித்தொடர்கள். ஓகேங்களா, நீண்ட வடிவிலான ஒலித்தொடர்களாக தான் இருக்கணும். ஓகேங்களா, ஆரம்ப காலத்தில் ஒலி சொற்கள் இல்லை, அது நீண்ட அடிச்சொற்களாக தான் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா, நீண்ட ஒலித்தொடர்கள் நீண்ட ஒலித்தொடர்கள் ஆகும் சொல்கிறாங்க. அசைச்சொல்லாவோ ஒலி வடிவமாவோ வரி எழுத்தோ இல்லை, அது நீண்ட ஒலித்தொடர்களாக தான் இருக்கும். அதாவது உச்சரிப்பை நீண்ட ஒரு தொடர் வாக்கியமாக தொடர் ஒலியாக தான் ஒலிச்சிருக்காங்க. அந்த ஒலியிலிருந்து தான் மொழி வேறு ஒரு தனித்தனி நிலையாக உருவம் பெற்றிருக்கு அப்படின்ற செய்தியை சொல்கிறாங்க. பயிற்சி வினா 5. ஒலித்தொடர்களில் இருந்து டேஸ் அடிச்சொற்கள் படைத்து கொள்ளப்பட்டன. ஓகேங்களா, ஒலித்தொடர்களிலிருந்து டேஸ் அடிச்சொற்கள் படைத்து கொள்ளப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. ஒலித்தொடர்லேருந்து டேஸ் அடிச்சொற்கள் படைத்து கொள்ளப்பட்டனன்னு சொல்கிறாங்க. ஒலித்தொடர்லேருந்து என்ன சொற்கள் படைக்கப்பட்டிருக்கு? இறைவனாலையா? சரிங்களா, இறைவனாலையா, அசையாலையா, மனிதனாலையா, வரி வடிவத்தாலா? எதனால் படைக்கப்பட்டிருக்கு? ஒலித்தொடரிலிருந்து டேஸ் சொற்கள் ஒலி வடிவமாகவும் வரி வடிவமாகவா, இல்லை சைகை அசையாலையோ, இல்லை மனிதனாலே இறைவனாலையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரி வடிவத்தால் படைத்து கொள்ளப்பட்டன அடிச்சொற்கள். சரிங்களா, இறைவனால் அடிச்சொற்கள் படைத்து கொள்ளப்பட்டன அப்படின்ற செய்தியும் சொல்கிறாங்க. அதை வைத்து தான் சரிங்களா. அப்போ ஒலித்தொடரிலிருந்து டேஸ் அடிச்சொற்கள் படைத்து கொள்ளப்பட்டன இறைவனாலேயோ, அசையால, மனிதனாலோ, வரி வடிவத்தால் படைத்து கொள்ளப்பட்டன அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ இன்றைய அறிமுக வகுப்பு இதோடு நிறைவு பெற்றது. எப்பயும் நிறைவு வகுப்பில் நம்ம என்ன செய்வோம், ஒரு நற்செய்தி சொல்வது வழக்கம். அந்த நற்செய்தி சொல்லுக்கும்போது இப்போ நம்ம மொழி வரலாறுல அழகு 1, அதாவது பேச்சு மொழியின் தோற்றம் வளர்ச்சியை பகுதி 1 பார்த்தோம். அடுத்த காணொலியில் இதோட தொடர்ச்சியான பகுதி 2 பார்ப்போம். நிறைவு பகுதியான நன்றி சொல்லும் முன் மகாத்மா காந்தியோட பொன்மொழியோட முடிப்போம். குறிக்கோளை அடையும் முயற்சியில்தான் மகிமை இருக்கிறது, அந்த குறிக்கோளை அடைவதில் இல்லை. சரிங்களா, எப்பயுமே ஒரு குறிக்கோளை அடையணும்னு முயற்சியில் தான் நமக்கு மகிழ்ச்சியே இருக்கக்கூடிய அந்த குறிக்கோளை அடைந்ததுக்கப்புறம் அடைவதில் இல்லை மகிழ்ச்சி. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, ஒரு பொருளை வேணும்னு அந்த பொருளை கிடைக்கிற வரைக்கும் இருக்க தேடலை விட கிடைச்சதுக்கப்புறம் இருக்க திருப்தி அடைஞ்சதுக்கப்புறம் அதில் என்ன சொல்லலாம், அதில் மகிமை இருக்காது. ஏன்னா ஒரு செயலை நான் செய்யணும், முயற்சி செய்யணும்னு நினைக்கிறதுக்கு மகிமையை விட அது கிடைச்சதுக்கப்புறம் அது கிடைச்சிருச்சுன்ற மகிமை குறைவாக தான் இருக்கும். அதை தான் சொல்கிறாரு, எப்பயுமே ஒரு செயலை ஒன்று வேணும்னா அடம்பிடிச்சு அதில் வெற்றி பெறணும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.